எங்கள் கூட இருக்கிறவங்கலாம் எங்கள் மேலே மரியாதையும் அன்பும் பாசமும் கொண்டவங்க தான். அவரை பற்றி கேட்கணுன்னா அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க பேசியிருக்காங்க. பேசினது யார்? பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அவங்க தான். அவங்க இப்போ செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அவர் செய்தியாளர்கள் வந்து என்ன கேட்டாங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் இப்போ வந்து பாஜகவிலேருந்து வெளில போயிட்டார், அது ஏன் இந்த மாதிரி என்ன நடந்துச்சு, அவர் ஏன் திடீர்னு, அப்புறம் பாஜக மீது மரியாதை உள்ளவங்க பற்று உள்ளவங்க எல்லாம் அங்கிட்டு போயிட்டு தாங்க ஒரு பேச்சு இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்டால், அதுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேள்வி அண்ணாமலையா போனார் என்ன ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் அவர்கிட்ட கேளுங்க, அவர் பிரியமானவர், கட்சிக்கு ரொம்ப நெருக்கமானவரும் ஆனால் போயிட்டார் அப்படிங்கிறதெல்லாம் அவர்கிட்ட கேளுங்க. பாஜக மேலே பற்று உள்ளவங்கெல்லாம் இன்னும் பாஜகவில் தான் இருக்கிறாங்க, யாரும் அங்கிட்டலாம் போகல. அதனால் தெளிவாக இருந்துக்கங்க, நாங்கள் எல்லாரும் பாஜக மீது ஒரு பயங்கரமான மரியாதையும் பற்றும் கொண்டவர்கள், நாங்கள்லாம் ஒரு பக்கமாக தான் இருக்கிறோம், அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு அவருக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். இல்ல அதுல நான் வரவே இல்லை, காரணத்தெல்லாம் அவர்கிட்ட போய் கேளுங்க. ஆனா பாஜகவை நேசித்த தொண்டர்கள் இங்கே தான் இருக்கிறார்கள். அதனால நீங்க அதை பத்தி அவர் நேசிச்சார் இவர் நேசிச்சார் நீங்க சர்டிபிகேட் கொடுக்க வேணாம். பாஜகவை நேசித்தவர்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறார்கள். அதுக்கடுத்ததா அவங்க கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் ஒரு கருத்து சொல்கிறார். அண்ணாமலை வந்து பாஜகவுடைய இன்னொரு முகமாக தமிழ்நாட்டில் களம் காட்டுறாரு, பாஜகவால் தான் இறக்கி வரப்படுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் டென்ஷன் ஆகிட்டாங்க. என்ன பாஜக அவங்கள இறக்கி விட்றாங்க இவங்கள இறக்கி விட்றாங்கன்னு, பாஜக அப்படி எந்த தேவை இது, பாஜக வேணும்னா ஒரே முகம் தாமரை முகம்தான், நாங்கள் பாட்டுக்கு இறங்கி களத்தில் விளையாட்டு போயிட்டே இருப்போம், எங்களுக்கு யாருடைய முகத்தையும் முன்னாடி நிறுத்தி விளையாடணுன்ற அவசியம் தேவையே கிடையாது. காங்கிரஸ் கட்சியில் இருக்கவங்க முக்கியமாக அதை பற்றி பேசவே கிடையாது, கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணுறேன் நான். ஏன்னா காங்கிரஸ் கட்சியிலேயே ஆளுக்கு ஒரு பக்கமாக ஒரு கருத்து இருக்குது, உங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை, நீங்கள் எல்லாம் எங்களை பற்றி பேசுகிறதுலாம் இட்ஸ் டூ மச் ஐசே அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். இல்லை இதை நான் அவங்களை வன்மையாக கண்டிக்கிறேன். நேற்று வன்னியரசாக இருக்கட்டும், மாணிக் தாக்கூரா இருக்கட்டும், இன்னொரு முகத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய நிலைமை பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடையாது. உங்க கட்சியில வேணா காங்கிரஸ்ல வேணா ஒவ்வொரு முகமா இருக்கலாம், ஜோதிமணிக்கு ஒரு முகம், மாணிக் தாக்கூருக்கு ஒரு முகம், இப்படி முகத்தை காண்பித்து காண்பித்து நீங்க திமுகவோட முதுகுல குத்துனீங்க. நாங்க அப்படி இல்லை, எங்களோட ஒரே முகம் தாமரை முகம், பாஜகவோட முகம். அதுக்கு அடுத்தது விஜய் அவர்களுடைய ஆட்சி, தாவேக்கா ஆட்சி வந்து ஒரு 5 வருஷம் ஓடுமா இந்த படம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க செய்தியாளர்கள். அதுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை நீங்கள் ஏன்ட்டு கேட்கக்கூடாது, இப்போதைக்கு முட்டு கொடுத்துனுங்கிறாங்களே 3 பேர், விசிக அப்புறம் 2 கம்யூனிஸ்ட் பார்ட்டி, இவங்க கிட்டே கேட்கணும். ஏன்னா கொடுத்த முட்டை டபக்குன்னு உருவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சப்போர்ட்டை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, கப்பல் கவுந்துது. அதுவும் யார் முடிவு பண்ணணும், அது நீங்கள் ஏன்ட்ட கேட்கறதுக்கு பதிலாக டேரெக்டாக போயிட்டு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்கணும். ஏன்னா அவர் தான் இவங்க 3 பேரையும் போங்க, நீங்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டு ஆதரவு கொடுத்து வச்சிருக்கிறார். அவர் நினச்சா எப்போ வேணால் பிளக்க பிடிங்கலாம், அவர் எப்போ பிடுங்க போகிறாரு, இந்த ஆட்சி எப்போ கவர போகுது அப்படிங்கிறத அவர்கிட்ட நீங்கள் கேட்கலாம், அவரு வேணால் அதை சொல்ல முடியும், நமக்கு தெரியாது. இது 6 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில, அது யார் விருப்பப்படும் போது நடக்குமோ அவங்க விருப்பப்படும் போது நடக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அதாவது அது ஓட்டுறதை பொறுத்து அவங்க எந்த அளவுக்கு ஓட்டுறாங்கன்னு இதில் யார் கையில் இருக்குன்னா, கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் இவங்க முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. என்னைக்கு முட்டை இழுக்கிறாங்களோ, சப்போர்ட்டை இழுக்கிறாங்களோ அப்போ அது எப்போ விழுன்னு எனக்கு தெரியாது. அதனால 5 வருஷம் நீடிக்குமான்னு ஏன்ட்ட கேட்கறத விட மறைமுகமாக அவங்கள அமைச்சு இந்த தற்காலிகமாக ஒரு முட்டு கொடுத்துட்டு இருக்காரு இல்லையா ஸ்டாலின், அவர்கிட்ட கேளுங்க. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் நாங்கள் இங்கேயும் இருக்கோம் அங்கேயும் இருக்கோம், அங்கே நாங்கள் போகலை ஆனால் இங்கே நாங்கள் இருக்கோம், மந்திரி சபையில் இடம் பெறுவோம், ஆனால் மந்திரி சபை ஆறுறதுக்கே மந்திரியாக இருக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல திருமாவளவன், அவங்ககிட்ட கேளுங்க. எல்லாத்துக்கும் மேலே முத்தரசன்ட்ட கேளுங்க, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தொப்புள் கொடி இன்னும் அறுக்கப்படவில்லையாம். அப்போ தொப்புள் கொடி அறுக்கப்படாத ஆட்சி கூட தான் நீங்கள் இருக்கிறீங்களா? ஆக அந்த ஆட்சி கூட இருந்துக்கிட்டு இரட்டை வேடம் போட்டு கொண்டு இருக்கிறார்கள்.